பழைய ஏற்பாட்டு காலங்களில அந்த நபர்களை பார்க்கும்போது, விசுவாச பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, தேவன் அவர்களை அழைத்து பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலில அபிஷேகம் செய்யப்பட்டதிலும், அந்த ஆலோசனையில அவர்கள் நடந்ததையும் நாம தெளிவாய் புரிந்து கொள்ளவும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதா இருந்த அந்த அபிஷேகம், ஒரு சிலர் பேர் மாத்திரம் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்குள்ள தெரிந்து கொள்ளவர்கள் பட்ட மேல இருந்த அந்த அபிஷேகத்தை அநேகருக்கும் கொடுக்கும்படியாய் தேவன் இந்த நாளை தெரிந்தெடுத்தார். இதை நல்லா விசுவாசிக்க வேண்டும், நல்லா தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தெரிந்தெடுத்த பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரம் நடந்த உலக ஜனங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் என்ன பண்ணினார்? இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கும் நம் அனைவருக்கும் இந்த காலகட்டங்களில் அநேக வருடமாய் அநேகருக்குள்ள கிரியேட் செய்ய முடியாய் பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலே இறங்கி வரும்படியாய் அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்படியாய் ஊற்றும்படியாய் அதனை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். அதை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அடுத்தது ஆன காரியம் என்ன பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். எதற்காக தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து ஒரு காரியத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்ற விரும்புகிறார்? பாருங்க, தாவீதை அபிஷேகம் பண்ணினார். தாவீதோட சித்தம் என்ன? இஸ்ரவேலை ஒழுங்குபடுத்தி ராஜ்யத்தை நடத்தும்படியாய். அதுதான் அவனுடைய நோக்கமும் சித்தமுமாய் தேவனுடைய சித்தமுமாய் இருந்தது. தேவனுக்கு பிரியமான வழியில ஜனங்களை நடத்துகிற ஒரு ராஜரீக அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரிடத்தை கொடுத்தார். அநேக தீர்க்கதரிசிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கொடுத்து அநேகரை எச்சரிக்கும்படியாய், அநேக காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் அவரை கொடுத்தார். இந்த நாட்களில நம்ம மேல ஏன் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்தார்? அவர் வரும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்கிறது? நாம் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு சில பேருக்கு மாத்திரம்தானா? இல்லை, எல்லாருக்கும் இந்த சித்தம் உண்டு. அந்த சித்தம் என்ன? பொதுவான காரியம். நீங்கள் எதற்காக உங்கள் அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று நான் தெளிவுபடுத்துகிறேன். முதல் காரியம், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பலன் கிடைக்கும். இட்ஸ் a divine strength. Hallelujah. You will get a divine strength. எதற்காக இந்த பலன்? எதற்காக இந்த காரியம்? எதற்காக இந்த ஸ்ட்ரென்த்? பாருங்க, இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு. நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, ஆவியின் பொல்லாத ஆவிகளிடத்துல பிரச்சனைகள் உண்டு. உலகத்தில் போராட வேண்டிய சூழ்நிலை. கிறிஸ்துவ பிள்ளைகள் பாருங்க, அநேக இடங்கள்ல போராட்டமான வாழ்க்கை. அநேக கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தான் அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த போராட்டங்களை மேற்கொள்றதுக்கு, இந்த காரியங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு, ஏன்னா உலகம் நம்மளை என்ன பண்ணுகிறதா இருக்கிறது? பகைக்கிறதா இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை நம்மளை பகைக்கிறதா இருக்கிறது. சத்ருவானவன் நம்மளை நெருக்கி போடலாம், இவர்களை முறித்து போடலாம், இவர்களோட சூழ்நிலையை நெருக்கலாம், எந்த உதவியும் இல்லாமல் இவர்களை மூழ்கடிக்கலாம். கடன் பிரச்சனை, நஷ்டம், தொழில் வியாபாரங்களில் நஷ்டம், சுகவீனம், பலவீனம், சரீரத்தில், சிந்தனையில், எல்லா வகையான போராட்டங்கள். இந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் போராடுவதற்காகவும் நம்ம சரீர பலனை நாட முடியாது, மனிதர்களை நம்ப முடியாது. தேவனை நம்பி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த பலத்துல தான் போராட முடியும். அதற்காக தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். இந்த உலகத்தின் போராட்டங்களை மேற்கொள்வதற்காக, இந்த உலகத்தின் காரியங்களை மேற்கொள்வதற்காக. பாருங்க, தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். என்ன? பசி, வறுமை, நிர்வாணம், போராட்டம், என்னென்ன பிரச்சனை வாழ்க்கையில் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பலவீனங்கள், வியாதிகள், பிசாசின் கிரியைகள், அநேக பாடுகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாடுகளிலிருந்து இதனை போராட நம்மளுக்கு பலன் இருக்காது.
நம்மளுடைய பலவீனத்துல எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியின் பலன் மாத்திரமே நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது. அந்த பலனை பெற்றுக்கொள்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற பலத்தின் மூலியமா தான் நம்ம இந்த உலகத்தின் போராட்டங்களை நம்ம சந்திப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் அது நிறைவாய் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய பலவீனங்கள்ல அந்த பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறது. அதற்காக தான் தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மளிடத்துல பரிசுத்த ஆவியானவரினுடைய அந்த அபிஷேகத்தையும் பிரசன்னத்தையும் கொடுத்து நம்மளை பலனடைய செய்கிறார். அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததான நோக்கம் நீங்க தெளிவாய் பார்க்கும் பொழுது, முதல் நோக்கத்தை நான் சொல்லிவிட்டேன். இந்த போராட்டங்களை மேற்கொள்ள நம்மளுக்கு பலன் வேண்டும். அந்த பலனை தருகிறது பரிசுத்த ஆவியானவர். இதுவே முதல் நோக்கம், நம்ம செய்ய வேண்டியது பலன் அடைய வேண்டும். அடுத்ததாவது எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி முழுவதிலும் என்னவா இருக்க வேண்டும், சாட்சிகளாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நான் இதனை பிரித்து சொல்கிறேன். இதன் ஆவிக்குரிய காரியங்கள்ல எருசலேம் என்று சொல்லும் பொழுது தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கிறது. அல்லேலூயா. சபைகளில நாம் சாட்சியா இருக்க வேண்டும். நான் சமயம் இல்லாதபடியால் நான் துரிதமா சொல்கிறேன். எருசலேம் தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்க வேண்டும். முதலாவது நாம் சபைகளில சாட்சியா இருக்க வேண்டும். ஊழியங்கள்ல சாட்சியா இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்கள்ல நம்ம சாட்சியா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றாதவர்களாக இருக்கிறோம். பாருங்க, போராட்டம் இருக்கும், நம்ம கஷ்டத்துல இருக்கணும், அதே நேரத்துல சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் சபைகளில சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சபைகளிடத்துல கேட்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஆராதனை ஒழுங்குகளில் எப்படி இருக்கிறோம், நம்ம சபைகளுக்கு கொடுக்கறதுல எப்படி இருக்கிறோம், நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுல எப்படி இருக்கிறோம், இவைகளில சாட்சிகளாய் இருக்கும்படியாய் எருசலேமை அடையாளம் படுத்தியிருக்கிறார்கள். அடுத்தது யூதேயா முழுவதிலும், அந்த சபையில மாத்திரமல்ல மற்ற காரியங்களிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய வேலைகளில சொல்றேன், தேசத்துல சொல்றேன், தேசத்துல கூட நம்மளுடைய பங்கு எப்படி இருக்கிறது, கிறிஸ்தவர்களுடைய பங்கு இந்த தேசத்துல எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோமா, நம்மளை பார்க்கிறவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்பதில் கவனமா இருக்க வேண்டும். அது எல்லா காரியங்களிலும் சரி நாம் சாட்சியை காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவச்சனமே.